பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை கேட்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தினம் ஒரு தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஏதோ ஒரு வேதனையின் மத்தியில், ஒரு பலவீனங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்பதாக சொல்கிறார். பிரியமானவர்களே, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொல்கிறார். எப்பேற்பட்ட கட்டுகளின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வேதனையை இயேசு கிறிஸ்து நீக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் நீங்கள் 34ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கு 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு எத்தனையோ வைத்தியர்களிடம் வைத்தியம் பார்த்தும் எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணியும் அவர்களுக்கு அந்த பலவீனங்களிலிருந்து விடுதலை பெறாமல் மிகுந்த வேதனையோடு காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த வேதனையின் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடும்போது ஒரு வல்லமை புறப்பட்டு அவர்கள் விடுதலை பெற்றதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களை கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். ஜெபிப்போமா? ஆண்டவரை, இந்த காலை வேளையிலும் அப்பா, உங்களுடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனை, பலவீனங்கள் மத்தியில் எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்படைக்கிற தகப்பனை, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி அப்பா ஆண்டவரே, மரித்த லாசருவினை உயிரோடு எழுப்பின தேவன் அப்பா ஆண்டவரே, இந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுத்த தேவன் அப்பா ஆண்டவரே, இப்பொழுது இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனை, விசுவாசத்தோடு கூட என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு விடுதலையை நீர் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே நீர் தொங்கின இரத்தத்தினால் அப்பா ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனை, ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனை, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்